Hello friends, நம்ம சேனல்ல நம்ம நிறைய கம்பெனியோட சக்சஸ் ஸ்டோரி பத்தின வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா மில்க் இது மாதிரியான நிறைய விதமான டெய்ரி ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ஓனரா இருக்கக்கூடிய ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியை பத்தின ஹிஸ்டரியும் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி வெறும் 13,000 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி 8,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனியா மாறி இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் பிராண்ட் அப்படின்னு எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் ஈஸியாக அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி ஃபேமஸான பாக்கெட் பால் அந்த பிராண்ட் எது அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம், ஆரோக்கியா மில்க்னு. இது ரெண்டுத்துக்கும் ஓனராக இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி 1970 R G சந்திரமோகன் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான். இவர் ஆரம்பிக்கும் போது ஆரோக்கியா மில்கை வந்து ஆரம்பிக்கல. இவர் ஸ்டார்டிங்கில் அருண் ஐஸ்கிரீம் கம்பெனியை தான் ஆரம்பித்தார் ஒரு சின்ன இடத்துல. இந்த R G சந்திரமோகன் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கல் அப்படிங்கிற இடத்த பூர்வீகமாக கொண்டவர். இவரோட ஃபேமிலி நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேமிலி பிஸ்னஸில் ரொம்ப நிறைய லாஸ் ஆகி பண கஷ்டத்துக்கெல்லாம் ஆளாகி அவங்க அப்பா கணேசன் அப்படிங்கிறவர் அவரோட கடனை கட்ட முடியாமல் ரொம்ப சிக்கலில் இருந்திருக்கிறாரு. அதுக்காக கடனை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி, வீடு இது எல்லாத்தையும் விற்று அதுக்கப்புறம் அந்த கடனை எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. அதன் பிறகு இவங்களோட ஃபேமிலி சென்னைக்கு மூவ் ஆகி வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு வந்த பிறகு 1970 வெறும் 13,000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு 21 வயசு ஆகக்கூடிய R G சந்திரமோகன் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கலாம், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராயபுரத்தில் வெறும் 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த கடையில் அவர் ஐஸ்கிரீம் தயாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ பெருசாக வளரும் அப்படிங்கிற அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணுவோம், நம்ம ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. முதல் முறையாக ஐஸ்கிரீம் தயாரித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஒரு இன்டர்வியூலையும் கூட சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸான பாண்டியன், ராஜேந்திரன், பரமசிவன் அவங்க 3 பேரையும் மறக்க மாட்டேன். ஏன்னா முதல் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் போது என் கூட இருந்தவங்க அவங்க தான் அப்படிங்கிற இன்டர்வியூலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் ஐஸ்கிரீம் தயாரித்து இவங்க தள்ளு வண்டியில் அப்புறம் மிதிவண்டியில் இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீமை சென்னையோட மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா தெருவுலையுமே விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க ஆரம்பித்து முதல் வருஷத்துலேயே இவங்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் கிடச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு. 1970 1980 இருந்த அந்த 10 வருஷம் தான் இவரோட ரொம்ப ரொம்ப கஷ்ட காலம் அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இவங்க கம்பெனிக்கு நிறைய பண கஷ்டம், இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவில் போகலை, அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ண நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருந்துச்சு. சொந்தமாக தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போய் அதிக தூரம் போய் இவங்களோட ப்ராடக்டை விற்க வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் விடாமுயற்சி விடாமல் அவர் தொடர்ந்து ஐஸ்கிரீம் தயாரித்து கஷ்டப்பட்டு சென்னையோட மூலை முடுக்கெல்லாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இதன் பிறகு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு இவருக்கு பால் தேவைப்பட்டிருக்கு. இந்த பாலை வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. அந்த பாலையே நம்மளே ஏன் வாங்கக்கூடாது, நேரடியாக போய் விவசாயிகள்கிட்ட நம்மளே கொள்முதல் பண்ணோன்னா மிடில் மேன் இடையில இருக்கவங்க சம்பாதிக்கிற அந்த கமிஷன் வந்து குறையும், பாலோட ரேட்டும் குறையும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இவர் ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியை 1986 ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனியோட மோட்டிவ் என்னன்னா பால் மற்றும் பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட மோட்டிவாக இருந்திருக்கு. இந்த கம்பெனி ஆரம்பித்ததன் மூலமாக இவருக்கு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு பாலும் கிடச்சிருக்கு, பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனியும் கிடச்சிருக்கு. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கம்பெனியை அவர் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. இந்த ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண பிறகு 1990 இவர் கம்பெனியோட டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு 3 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதன் பிறகு தான் இந்த கம்பெனியோட சக்ஸஸ் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவங்க நிறைய விதமான ப்ராடக்ட்ஸு, பிராண்ட்ஸு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. வெறும் 250 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வெறும் 4 பேரை வச்சு ஆரம்பித்த இந்த கம்பெனி இப்போ மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸை நிறைய இடத்துல திறந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போது 2020 இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 8,000க்கும் அதிகமான எம்ப்ளாயிஸ் வந்து வேலை பார்க்குறாங்க.
இவங்களோட பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, கோவா இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்குது. வேறு மாநிலங்களில் இல்லை. தமிழ்நாட்டில் இவங்களுக்கு பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சேலமில் ஒரு பிளான்ட் இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒரு பிளான்ட் இருக்குது, மதுரையில் ஒரு பிளான்ட் இருக்குது, கர்நாடகாவில் பெலகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட் மூலமாக தான் இவங்க ஐஸ்கிரீமு, பால் பொருட்கள் இது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸை பற்றி இப்போ பார்த்துடலாம். அருண் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே இவங்களோட தான். தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் பிராண்ட் அப்படிங்கிறது ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட் அந்த குரூப்போட தான். இவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்த அருண் ஐஸ்கிரீம் அப்படிங்கக்கூடிய கம்பெனி தான். சின்னதாக ஆரம்பித்தாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இப்போது இந்த கம்பெனிக்கு 1000க்கும் அதிகமான எக்ஸ்க்ளூசிவ் பார்லர்ஸ் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி 4-5 ஸ்டேட்ஸில் இருக்குது. அடுத்ததாக ஐபாக்கோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபாரின் பிராண்ட் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஐபாக்கோ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் பிராண்ட் வந்து ஃபாரின் பிராண்ட் இல்லை. 2010 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் தான் இது. ஐஸ்கிரீம் கேக்ஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஆரோக்கியா மில்க்கை இவங்க ஆரம்பத்தில் லான்ச் பண்ணல. 1995 தான் இவங்க ஆரோக்கியா மில்க்கை லான்ச் பண்ணாங்க. ஆரோக்கியா அப்படிங்கிற பேரில் பால், தயிர் அது மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. மற்றபடியான பால் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆரோக்கியா அப்படிங்கிற பேரில் வர்றதில்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருக்கலாம், அர்ஜுனோட அம்மா அவனுக்கு 4.5 பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்துச்சு. அந்த 4.5 4.5 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோன்னா க்ரீமோட பர்சன்டேஜ், பாலில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயோட பர்சன்டேஜை தான் 4.5 பால் 4.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கோமாதா அப்படிங்கிற பேர்லையும் இவங்க பேக்கேஜ் மில்க் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஹேட்சன் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்களோட தான். ஹேட்சன் அப்படிங்கிற பேரில் தயிர் வருது, நெய் வருது, பனீர் வருது, வெண்ணெய் வருது, மில்க் ஷேக் வருது, லெஸ்ஸி வருது, மில்க் பவுடர் வருது, அது போக நிறைய மில்க் பிவரேஜஸ் எல்லாமே வருது. அது எல்லாமே இந்த குரூப்போட தான். அடுத்ததாக சந்தோஷா அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த விட்டமின் கலந்த மாட்டுத் தீவனம் இவங்களோட தான். இந்த மாட்டுத் தீவனம் மாடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு, கண்டுக்குட்டி வந்து நல்லா வளர்கிறதுக்கு, மாடுகளோட மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விவசாயிகள் உபயோகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒயாலோ அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய பீஸா பிராண்ட் இவங்களோட தான். இது வந்து மிகப்பெரிய வெஜ் பீஸா சப்ளை செயினாக இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, கோவா இந்த மாதிரியான 5 ஸ்டேட்டில் இவங்க இந்த ஒயாலோ பீஸா வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக அனீவா அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய மில்க் பவுடர், மில்க் ட்ரிங்க் அது எல்லாமே இவங்களோட தான். இந்த ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனியோட தான். இப்போ இந்த ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கவர் R G Chandramohan. அவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தவராகவும் இருக்கார். இந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறவர் C Satyan. இவர் R G Chandramohanோட பையன். 1970 வெறும் 13,000 ரூபாயை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிஸ்னஸ் இப்போது 8,000 கோடிக்கு மேலே வருமானம் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக மாறி இருக்கு. இதுக்கு காரணம் கடின உழைப்பு, விடாமுயற்சி அப்படின்னு R G Chandramohan ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங் 10 வருஷம் நிறைய பண கஷ்டம், சேல்ஸ் சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி இவங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் விடாமல் தொடர்ந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. இனி வரும் வருடங்களில் அமெரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட் இது மாதிரியான ஃபாரின் கண்ட்ரிஸ்லையும் இவங்களோட பிளான்ட்டு, இவங்களோட சேல்ஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்டோட இவங்களோட ஹிஸ்ட்ரி நிறைய தொழில் ஆரம்பித்து சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக எந்த கம்பெனியை பற்றி வீடியோ பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மனோஜ் சந்திரசேகர்.